ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு தமிழ் வாக்கியத்தை கொடுத்து அதை எப்படி ஆங்கிலத்தில் எழுதலாம், டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி பாருங்கள், கவின் அவனை கவி என்று கூப்பிடப்படுவதை வெறுக்கிறான். என்னங்க இன்றைக்கி தமிழ் சென்டென்ஸ் நம்ம எடுத்துக்கிறது ஆங்கிலத்தில் எழுதுறது கற்றுக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற சென்டென்ஸு, கவின் அவனை கவி என்று கூப்பிடப்படுவதை வெறுக்கிறான் அப்படின்னு ஒரு தமிழ் வாக்கியத்தை கொடுத்துட்டோம். இதை நீங்கள் ஆங்கிலத்தில் எப்படி எழுதுவீங்க மாற்றி வாங்க, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு. சரி, போகலாங்களா? இப்போது வாக்கியத்தில் கடைசி வார்த்தை எதுன்னு பார்க்கணும். வாக்கியத்தில் கடைசி வார்த்தை தான் தமிழில் இருக்கிற வாக்கியத்தில் கடைசி வார்த்தை தான் வெர்பு. வெறுக்கிறான் அதான் வெர்பு. அதை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேள்விங்க. யார் வெறுக்கிறான்? கவின். அப்போ கவின் தான் சப்ஜெக்ட் போட்டுக்கிறீங்க. வெறுக்கிறான் என்ன டென்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸு? சிம்பிள் பர்சன் டென்ஸு. இங்கே கவினோட தேர்ட் பர்சன் சிங்கிள்ன்றதுனால ஹேட்ன்ற வெர்பு கூட சேர்த்து ஹேட்ஸ்னு எழுதியிருக்கிறேன். ஸ்டெப் 1, முதலில் சப்ஜெக்ட் வெர்பு கண்டுபிடித்து எழுதிவிட வேண்டும். கவின் ஹேட்ஸ்னு எழுதிட்டோமா? இப்போ இந்த ஹேட்ஸ்ன்ற வெர்பை பார்த்து எதை வெறுக்கிறான், எதை யாருக்கு யாரிடம் 4 கேள்வி கேட்கணும். அதுதான் ஆப்ஜெக்ட்டு. எதை ஹேட்ஸ்ன்ற வெர்பை பார்த்து எதை வெறுக்கிறான்னு கேளுங்க. கவின்னு அவனை கூப்பிடப்படுவதை. அப்போது அவனைன்றதுக்கு ஹிம் போட்டுக்கிறீங்க. கவின் ஹேட்ஸ் ஹிம்னு வருது. கூப்பிடப்படுவது இதுக்கு என்னங்க சிம்பிள் பேசிவ் ஜெரண்டு. பீயிங் ப்ளஸ் V3. அது நம்ம ஜெரண்டு உருவாக்கும் முறைகளில் போட்டுக்கிறோம் பாருங்கள், இதுக்கு முன்னாடி வீடியோ, அதில் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த கூப்பிடப்படுவது அதுக்கு அதுக்கு எப்படி எழுதிங்க? பீயிங் கால்டு அப்படின்னு எழுதிக்கிறீங்க. அப்போ ஹிம் பீயிங் கால்டுன்னு வரும். என்னவாக கூப்பிடப்படுவதை இந்த ஹிம்ன்ற ஆப்ஜெக்டை பார்த்து என்னவாக யாராகன்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர்றது காம்ப்ளிமெண்ட்டு. என்னவாக அந்த ஹிம்முன்னு அவனை பார்த்து என்னவாக கூப்பிட்றாங்க அவனை? கவின்னு. அதை கவின்றதை இந்த பீயிங் கால்டுன்ற ஜெரண்டுக்கு அடுத்தது எழுதி விட்றீங்க கவின்ட்டு. அப்போது இப்போ எப்படி வருங்க ஃபைனலாக உங்களுக்கு சென்டென்ஸு? கவின் ஹேட்ஸ் ஹிம் பீயிங் கால்டு கவி. இப்போது அப்படியே வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, கவின்றது சப்ஜெக்ட்டுங்க, ஹேட்ஸ்ன்றது வெறுப்புங்க. ஹிம் பீயிங் கால்டு கவி. கவின் எதை வெறுக்கிறான்? அவனை கவி என்று கூப்பிடப்படுவதை. ஹிம் பீயிங் கால்டு கவி. ஹிம் பீயிங் கால்டு கவி. இது வரைக்கும் என்னதுங்க? ஆப்ஜெக்ட்டுங்க. அப்போ கவி ஹேட்ஸ் கவின்றது சப்ஜெக்ட்டுங்க, ஹேட்ஸ்ன்றது வெறுப்புங்க. ஹிம் பீயிங் கால்டு கவி இது முழுக்க அந்த பிரேஸ் முழுக்க என்னதுங்க? ஆப்ஜெக்ட்டு. அப்போ நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம். அல்லது கவின்றது சப்ஜெக்ட்டு, ஹேட்ஸ்ன்றது வெறுப்பு, ஹிம்ன்றது ஆப்ஜெக்ட்டு. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக பீயிங் கால்டு கவின்றது வருதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் எப்படினாலும் அந்த ஹிம்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக பீயிங் கால்டு கவின்ற ஒரு சிம்பிள் பேசிவ் ஜெரண்ட் பிரேஸ் காம்ப்ளிமெண்ட்டாக வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, போகலாங்களா? நன்றி.